வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் தெய்வீக பரிகாரங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் காலையில் 3லேருந்து 5 மணிக்குள்ளே முழிப்பு வர்ற ஆட்களாக இருந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏன் முழிப்பு வருது, அதுக்கான காரணம் என்ன? டெய்லி இதே மாதிரி நமக்கு 3 மணி 3:30 மணி 3:45 இந்த மாதிரிலாம் நமக்கு முழிப்பு வருது. இந்த டைமில் மட்டும் கனவு முழிப்பு வருதே, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இது ஏன்னா ஆன்மீக ரீதியாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ மாற்றம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைகிறதுக்கு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதுக்கு அறிகுறியாக தான் உங்களுக்கு இது வருது. இந்த 3 to 5 பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் நம்மளோட ஜோதிட சாஸ்திரப்படி. இந்த நேரத்தில் உங்களை சுற்றி நேர்மறை ஆற்றல் மிகவும் அதிக அளவில் பாசிட்டிவ் எனர்ஜியோட உங்களை ரொம்ப ஆக்டிவாக கொண்டு வர டைம். இந்த டைமில் உங்களுக்கு வர்ற ஒரு தெய்வீக அழைப்புன்னு கூட இந்த விழிப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். தெய்வீக அழைப்பு மீன்ஸ் இந்த நேரத்தில் உங்களுக்கு முழிப்பு வருது, டெய்லி 3 மணிக்கு மேலே 3:30 மணி 3:15 3:45 இப்படி உங்களுக்கு முழிப்பு வருது அப்படின்னாலே ஆன்மீக ரீதியாக உங்கள்கிட்ட சில சக்தி இருக்குது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், இதை உங்களோட வாழ்க்கையில் எப்படி நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. ஸோ அந்த நேரத்தில் முழிப்பு வந்தால் அந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம். அதை எப்படி பயனுள்ள வகையில் நீங்கள் மாற்றிக்கிறது அப்படிங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு காலையில் 3 மணி 3:30 மணிக்கு முழிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி இதை செய்யணும், இல்லை ஃப்யூச்சரில் இதை செய்யணும். அந்த மாதிரி உங்களோட திங்கிங் பாசிட்டிவாக இருக்கும்போது உங்களை சுற்றி அதிக அளவு அந்த டைமில் பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். அதனால் உங்களோட நினைவுகள் அப்படியே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதை எப்படி வெற்றியை மாற்றுறதுங்கிறது உங்களோட சொந்த முயற்சியில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த டைமில் வரக்கூடிய கனவுகளையும் நீங்கள் மனதில் நல்லா நினைவு வச்சுக்கணும். இந்த கனவுகளும் இந்த 3 to 4 வரை வந்த நேர்மறை எண்ணங்கள் அதிகம் இருக்க டைமில் வரதுனால இந்த நேரத்தில் வர்ற கனவுகள் பலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சியும் சொல்கிறாங்க. என்னடா நமக்கு டெய்லி இந்த மாதிரி காலையில் 3 மணிக்கு மேலே முழிப்பு வருது, நமக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்லாம் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. இது உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான். அதனால் அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் விழிப்பு வந்தோடனே உங்களுக்கு தேவையான ஏதாவது பாசிட்டிவாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு லாட்ரி வின் பண்ணணும், இல்லை நல்ல ஜாப் கிடைக்கணும், இல்லை ஃபாரின் போகணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி ஏதாவது குறிக்கோள் இருந்ததுன்னா அதை நீங்கள் நோட்டில் எழுதிக்கலாம். அதாவது ஒரு ப்ரேயர் மாதிரி அதை எழுதி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த டைமில் ஒரு 3 தடவையோ 9 தடவையோ 11 தடவையோ இந்த மாதிரி கவுண்ட் வச்சு உங்களோட வேண்டுதல் எழுதி வச்சிங்கன்னா ரெகுலராக எந்திரிக்கும் போது ரெகுலராக நீங்கள் எழுதணும். அப்படி எழுதும்போது அது பலிக்கும். ஒரு நாள் மட்டும் எழுதக்கூடாதுங்க. நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து அந்த 3 மணி 3:30க்கு மேலே முழிப்பு வரப்போ உங்களோட நோக்கம் என்னவோ ஒரே நோக்கத்தை தான் எழுதணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோக்கம் நீங்கள் எழுதக்கூடாது. இல்லை அதுவும் உங்களால் முடியாத பட்சத்தில் என்ன செய்கிறதுங்கிற குழப்பம் இருக்குது அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு பிடித்த இல்லை உங்களோட இஷ்ட தெய்வம் அதோட பேரை நீங்கள் ஒரு நாமம் மாதிரி தியானத்தில் உட்காந்து சொல்லலாம். இந்த நேரத்தில் பண்ணக்கூடிய தியானம் உங்களுக்கு ரொம்பவும் அதீதமான பலனை கொடுக்கும். இப்போது நீங்கள் நார்மலாக ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதில் 2 மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்குதுன்னா, அது இந்த 3 to 4 இந்த நேரத்தில் நீங்கள் முழிப்பு அந்த டைமில் அதுக்குரியான முயற்சி எடுக்கும்போது உங்களுக்கு 5 மடங்கு பலன் கிடைக்கும்னு அனுபவத்தில் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த டைமை மிஸ் பண்ணிட வேண்டாம். இதில் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா 3 to 4ல் நீங்கள் முழிக்கிறீங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவானது தான். இது ஏன் டெய்லி முழிப்பு வருது, நமக்கு எதுவும் பிரச்சனையானு நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு நல்ல அறிகுறி மட்டுமே. இதை மனதில் வச்சு அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் மேலும் முன்னேறதுக்கு அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். திரும்ப படுத்து தூங்கக்கூடாது. இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.